சனி பகவான் எல்லாமே மூடி போட்டாங்க நேரத்துல இருந்து இல்லைங்க. அதாவது பகவான்லாம் நேற்று வந்து மூடி போட்டாங்க. அதுல இருந்து ரொம்ப நாங்க ஆத்திரை குளிக்க விட மாட்டேங்கிறாங்க. சோத்துக்கும் வழி இல்லை. சோத்துக்கு என்ன பண்றேன்? சுப்பிரமணிய கேட்டு பொழைச்சிக்க வேண்டியது அனுமே. அந்த சுப்பிரமணியில ஓய் எம்பெருமாள் கடவுளை சொல்றேன். சொல்லுங்க ஓய். அதுல பாருங்க ஓய். அதுல பார்த்து ஓய். நம்ம கடவுள் மாரிமுத்துக்கு ஓய் 1.5 லட்சம் ரூபாய் கடன் ஓய். அரோ இல்ல ஓய். நான் அதெல்லாம் பார்க்க சொல்லல. நம்ம ஆத்துக்காரே சௌக்கியமா இருக்கிறாளா? ஆத்துக்காரியா? நம்ம போட்டு 4 மாசம் குத்தேலா போட்டுருக்கிறோம். ஏன் பொண்டாட்டி, சொந்த பொண்டாட்டி, தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, ஊர் உலகத்தை வைக்காம கட்டின பொண்டாட்டி. தம்பி எல்லாம் நல்லா சேமமா இருக்கு. அதுல பாரு போய் நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்து மயிருகள் பெரிய பெரிய தொல்ல மசிலா இருக்கு உங்களோட. நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்து ஐயமா இருக்கு. போயிட்டோம். ஆமா நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்து அவங்க எல்லாம் போறாங்க. வீடு கடாக்கரை சாப்பிட்டாங்க பிறந்தது. 2வது சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க. ஏன் போறீங்க? போக மாட்டாங்க, வருவாங்க. அட ஒண்ணு கடைக்கு போவாங்க. சரி போயிட்டு பாரு போய் நாங்கெல்லாம் ஸ்ரீரங்க தையமா இருக்கேன். சரி பட்டா இரு, சோம இரு, சோமசுந்தர ஐயரு, கோமதி ஐயரு, எல்லா ஐயரும் இருக்கிறோம். உன்னோட பெரிய தும்பமயிரு, பெரிய வெணமயிரா இருக்கிறியா? எல்லா ஐயர் இருக்கிறோம். நாங்களும் 1000 ஐயமா இருக்கு. சரி எதுக்கு? வீதிக்கு ஒரு 10 ஐயர் இருப்போம். சரி ஒரு வீதிக்கு 10 ஐயர். இந்த வீதியில 10, இந்த வீதியில 10 ஐயர் இருப்போம். ஆனா வார ஒரு முறை 1000 ஐயமார்களும் வெள்ளிக்கிழமையான ஒன்று கூடிடுவோம். ஒண்ணு கூடி எல்லாருமே இங்க போவோம். சரி எங்க? மாமன் கோட்டைக்கு போவோம். மாமன் கோட்டைக்கு ஆரியப்பிராசம் கோட்டைக்கு போவோம். சரி மாமனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கறது வழக்கம். சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா நாங்கெல்லாம் சைவவாள். சைவவாள்னா தெரியாது. நாங்கெல்லாம் சைவ வாழ்னா இந்த ஐயர் கோழிக்கறி சாப்பிட மாட்டார். சரி நேத்து சாப்பிட்டேன். ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளுக்கு ஏத்துக்காது. நேத்து இழுப்பூர்ல சாப்பிட்டேன். இல்ல ஓய் அதெல்லாம் தொட மாட்டாள். கோழிக்கறி சாப்பிட மாட்டாள். உத்தரவாள். ஆனா அதுல பாரு போய் வாங்கிக்கிற போய். ஆமா போய் அப்படி சொல்ற போய் கோழிக்கறி சாப்பிட மாட்டார். சரி போய். ஆனா அதுல பாரு போய் இழுப்பூர் இந்த பக்கத்துல விளையாட தெரியுமா? ஆமா போய் திங்கட்கிழமையான சந்தை போடுவான். ஆமா அது போட வர விரட்டி அடிச்சுட்டாள். சரி ஆமா போய். அதுல பாரு போய் கிழக்கு ஓரமா அந்த புதுக்கோட்டை ரோடு வரும். ஆமா போய் என் ஊரு விளையாடுபடிக்கு போற வழியில. ஆமா போய் கிழக்கு ஓரமா ஜனனி கடனு ஒண்ணு இருக்குது போய். சரி போய் கிழக்கும் போய் அதுல போய் என்ன ஒண்ணு தெரியுமா போய்? என்ன போய் 10 முட்டை வாங்குவேன். 10 முட்டை கோழிக்கு சாப்பிட மாட்டார். ஆமா 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 பெருமாள் ஏத்துக்காது. ஆமா போய். ஆனா அதுல பாரு போய் ஆனா 10 முட்டையை வாங்கி யாருக்கும் தெரியாம சரி மாமி கிட்ட கொண்டு கொடுத்து நல்ல வெங்காயம் புதுசா அரிஞ்சு போட்டு அதுல பாரு போய் ஆம்புலேட் போட்டு சாப்பிட்டு ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டார். சுத்திரம் வெங்காய பெருமாளுக்கு ஏத்துக்காது. ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டார். ஆனா அதுல பாரு போய் வியாழக்கிழமை ஆனா சரி இழுப்பூர் சந்தையில கிழக்கு ஓரமா போய் முதல்ல நீங்க தான் இருக்கீங்க. அங்க பாய்க்கிற ஒண்ணு இருக்குது போய். ஆமா போய் அது 4 காலை வாங்கி வீட்டுல வந்து சரி ஆட்டுக்கால் சூப்பு போட்டு
ஒப்பன அதுக்கு ஆனா பரவாயில்ல சைவ வாழ்வு. ஆமா 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 ஆமா. அது மட்டும் இல்ல போய் இந்த கோயிலுக்கு வரலாம் ஒரு விசேஷம் இருக்கு தெரியுமா போய்? என்ன போய்? ஏன் தெரியுமா? என்ன? ஸ்ரீரங்க என்ன பரவாயில்ல வருவாவா? ஆமா. அப்பெல்லாம் நீங்க எல்லாம் வருவீல். வரும்போது என்னோட தெரியுமா? என்ன? இந்த தட்டுல காசு நல்லா போட்டீங்கன்னு வச்சுக்க. சரி. உண்டியில காசு போட நல்லா தட்டுல காசு போட்டீங்கன்னு வச்சுக்க. சரி. மனசார கூட்டி போய் சாமி கருவறை வரையும் கும்பத்தை அப்படி கையில வச்சு சரி நல்லா நல்லா வாட்டி நல்லா புகுந்து சரி சேமமா வாத்துவோம். சரி. அப்படி கும்பத்தை வச்சு தின்னு அப்படி நல்லா நல்லா தொட்டு பூசுவோம். சரி. அப்படி இல்லன்னா அப்படி இல்லன்னா தட்டுல காசு விழுன்னு வச்சுக்க. நீ அங்கே நிப்ப. ஆமா. நான் இங்கே நிப்பேன். ஆமா போய். அப்படி தின்னல தூக்கி போட்டு ஒரே கப்புன்னு புடிச்சுக்கணும். ஆஹா. ரகசியம் இருக்குது ஓய். சரி போய். உனக்கு தெரியாத ஓய். போய். சூத்திரவாளுங்க வாழவே காணாமே. இப்பதான் மொட்டி முளைச்சுக்கிட்டு வருது. இன்னும் 10 நாள்ல முளைச்சிடும். சரி சரி போய். இன்னும் 10 நாள்ல முளைச்சிடும் போய். ஆமா நாளைக்கு நாடத்துக்கு முளைச்சிடும். சரி போய். இன்னைக்கு காத்தவர என்ன போச்சு? நாளைக்கு நாடகம் தான் போய் எப்படின்னு தெரியல போய். பார்க்கலாம் போய். ஆனா சிவமணப்படி எப்படியாவது போய்ப்பலான்னு பாக்குறேன். ஆமா போய். ஆமா போய். விட மாட்டேன் போய். ஆனா பாருங்க போய். வார ஒரு வெள்ளிக்கிழமையானா சரி ஆனாங்கிற எழுத்து என்ன சொல்றோம்? ஆனாங்கிற எழுத்து உயிர் எழுத்து உண்மையாலுமே சொல்றேன். ஆனாங்கிற எழுத்து வந்து ஒரு உயிர் நாடியே அதுதான். ஏன்னா உலகத்துக்கே உயிர் நாடி அம்மாங்கிற எழுத்து வந்து உலகத்துக்கே இந்த நம்மளை எடுத்து காட்டியது. இந்த உலகத்தை நம்ம இதுதான் மாமே மைத்துனர் அம்மா தங்கச்சி எல்லாருமே எடுத்துக்காட்டது உண்மையாலுமே ஆனாங்கிற எழுத்து முதல் எழுத்து. உண்மை. இந்த முதல் எழுத்து உயிர் எழுத்து வந்து அடியில வரக்கூடிய எழுத்து. ஏன்னா அடியில் இருக்கிற ஆனாங்கிற எழுத்து அம்மாங்கிற எழுத்து. இந்த உலகத்துக்கே நம்ம தெரிய வைக்கிறது ஆனாங்கிற எழுத்து ஒன்றுதான். அதுதான் முதல் எழுத்து. பாரு போய் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. உண்மையாலுமே நான் வந்துட்டேன். சரி போய். எனக்கு அப்புறம் எங்க ஸ்ரீரங்கத்துக்கு தலைமை ஐயர் ஒருத்தர் இருக்கிறார் போய். தலைமை ஐயர் ஒருத்தர் இருக்கிறாரு. சரி போய். அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? நீ என்ன அழகா இருக்கிற. அவர் அழகுன்னு அழகு. சரி. அம்பூட்டு அழகா இருப்பாரு. அவர் பேரை கேட்டாலே ஸ்ரீரங்கமே அவர் பேர் என்ன தெரியுமா போய்? என்ன போய்? மூலமுக்கு நாராயணன் பேரை கேட்டாலே அழுத உள்ள அதுல கைய வைக்கும். எதுல போய்? வாயில போய். வாயில கைய வைக்கும். ஆமா கூப்பிடுறோமா? கூப்பிடுவோய். மாமோய் மணி நல்லா சூப்பு நல்லா சூப்பு போய். மாமோய் அப்பா இது என்ன? அப்பா இது என்ன ஒரு வித்தியாசமா தெரியுது. சடையமுடி தொடைய மிஞ்சிட்டு